இந்தியா மேப்பே சேஞ்ச் ஆகுமா? இந்த டீலிமிட்டேஷன் வந்தா என்ன ஆகும்? ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு தளபதி விஜய், சீமான்னு எல்லா தமிழ்நாடு பொலிட்டிஷியனும் இதை எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டீலிமிட்டேஷன்னா என்ன? இந்த டீலிமிட்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டமன்ற தொகுதிகளை பாப்புலேஷன் அடிப்படையில மறுபிரிப்பு செய்யறது தான். லாஸ்ட் டீலிமிட்டேஷன் எப்ப பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 2002ல பண்ணிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 2001 சென்சஸ் பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டீலிமிட்டேஷன் பாத்தீங்கன்னா 2026க்கு அப்புறம் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சரி, இதை பண்றதுனால என்ன நடக்கும்? சில ஸ்டேட்ஸ்க்கு சீட்ஸ் அதிகரிக்கும், சில ஸ்டேட்ஸ்க்கு சீட்ஸ் குறையும். பொலிட்டிக்கல் பவர் பேலன்ஸ் சேஞ்ச் ஆகும். இது ஏன் இவ்வளவு கான்ட்ரோவர்ஷியல் ஆகுது? ஏன் சவுத் ஸ்டேட்ஸ்லாம் இதை ஆதரிக்க மாட்டாங்க? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சவுத் சைடு இருக்க ஸ்டேட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக நிறைய ஸ்டெப்ஸ் இனிஷியேட் பண்ணி அவங்களோட பாப்புலேஷன்ஸை கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. சோ இந்த டீலிமிட்டேஷன் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் பிரிப்பாங்க. சோ பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறதுனால சவுத் ஸ்டேட்ஸ்க்குலாம் சீட்ஸ் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் அதே நார்த் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத்தை கம்பேர் பண்ணும்போது அங்க பாப்புலேஷன்ஸ் ரொம்பவே ஹெவியா இருக்காங்க. சோ அங்க சீட்ஸ்லாம் ரொம்பவுமே அதிகரிக்கும். நார்த் சைட் சீட்ஸ்லாம் ரொம்பவுமே அதிகரிச்சு சவுத் சைட் சீட்ஸ் கம்மியாகிறதுனால தான் சவுத் சைட் இருக்க எல்லா பொலிட்டிஷியன்ஸும் இதை எதிர்க்கிறாங்க. டீலிமிட்டேஷன் வந்தா இந்தியன் பாலிடிக்ஸ் மொத்தமா சேஞ்ச் ஆகுமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எங்களோட மோட்டிவேஷன். நீங்க பண்ற ஒவ்வொரு கிளிக்கும் எங்களோட நெக்ஸ்ட் வீடியோக்கான ரீசன்.